நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு ஆசி கோரும் வகையில் ரத்னசூத்திர மந்திர உச்சாடனம் செய்யுமாறு பிரதமர் மகா சங்கத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை 2015 ஆண்டுக்கு முன்பிருந்த மட்டத்திற்கு வளர்ச்சியுறச் செய்யலாம் என எதிர்வு கூறப்படுகிறது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 16,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்தியில் 10,000 ரூபாய் பெறுமதியான உணவு பொதி விநியோகிக்கப்படும். கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. மீனவர்கள் கடன்களை செலுத்துவதற்கு சலுகை காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகளில் இங்கிலாந்தில் 4 வார கால தேசிய மட்டத்திலான முடக்க நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டிற்கு ஆசி கோரும் வகையில் சகல விகாரைகளிலும் ரத்னசூத்திர மந்திர உச்சாடனத்தை மேற்கொள்ளுமாறு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ மகா சங்கத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தொற்று நோயானது இலங்கைக்கு மாத்திரமன்றி முழு உலகிலும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்குமாறு ஆசி கோரும் வகையில் மந்திர உச்சாடனத்தை மேற்கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுள்ளார். கொரோனா தொற்று பரவல் ஓய்ந்து நாட்டு மக்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கும் நோக்கில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கடந்த வாரம் நடத்திய ரத்னசூத்திர மந்திர உச்சாடனத்தை மேலும் 2 வாரங்கள் தொடர்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மந்திர உச்சாடன நிகழ்ச்சியை கேகாலை மாவட்டத்தில் சிறப்பாக நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மஹிந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். தொழில் முயற்சியாளர்களை மீண்டும் மேம்படுத்தி தனியார் அபிவிருத்தி திட்டங்களை அமுலாக்குவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இத்தகைய முயற்சிகள் 2015 ஆண்டுக்கு முன்னர் இருந்த 6.5% பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நாட்டை இட்டுச் செல்ல வழிவகுக்கும். இந்த வருடத்தின் முதல் பாதியில் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அது வளர்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளது. தெளிவான தொலைநோக்குடன் கூடிய புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை கட்டமைப்பு பொருளாதாரத்தின் செயல்திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கப்பால் விவசாய கைத்தொழில் பெட்ரோலிய துறைகள் சார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை மேம்படுத்தவும் அதன் மூலம் துறைமுக நகர் ஹம்பாந்தோட்டை துறைமுக தொழில் வலயம் முதலான திட்டங்கள் ஊடாக போதிய வசதிகளை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களுக்கான இறக்குமதி செலவினத்தில் $300 கோடி சேமிக்க முடிந்திருக்கிறது. இதன் மூலம் ஏற்றுமதிக்கும் தொழில் படைக்கும் அனுகூலங்கள் கிடைத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ரூபாயின் பெறுமதி ஸ்திரமான மட்டத்திற்குள் வந்துள்ளது. அந்நிய செலாவணி சந்தையில் $300 மில்லியன் கொள்வனவு செய்ய மத்திய வங்கிக்கு முடிந்துள்ளது. இதன் காரணமாக அக்டோபர் மாதத்தில் சர்வதேச பிணை முறைகளுக்காக $100 பில்லியன் திருப்பிச் செலுத்துதல் அடங்கலாக $400 பில்லியன் கடனை திருப்பிச் செலுத்த முடிந்திருக்கிறது. சீன அபிவிருத்தி வங்கியிடமிருந்து $700 மில்லியன் பெறுவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் கிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,663 அதிகரித்துள்ளது. இவர்களில் 6,244 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகிறார்கள். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,399. நேற்றைய தினம் 219 தொற்றாளர்கள் புதிதாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 81 பேர் பாலியகுட மற்றும் கடற்தொழில் துறைமுக தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள். 21 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்தவர்கள். திவுளபிட்டிய பாலியகுட கோவிட் கொத்தணிகளைச் சேர்ந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7,185 அதிகரித்துள்ளது என கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவிக்கிறது. இலங்கையில் கண்டறியப்பட்ட புதிய கொரோனா வைரஸ் மிகவும் வேகமாக பரவும் வகையைச் சேர்ந்தது என சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் டாக்டர் சஞ்சீவ மனசிங்க தெரிவித்தார். இந்த நுண்ணுயிர் முன்னர் பரவியதை விட வித்தியாசமான வைரஸ் ஆகியிருக்கிறது. இது ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் செயலாளர் மேலும் கூறினார்.
தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்கள் மத்தியில் 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளை இலவசமாக விநியோகிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் 5,000 ரூபாய் பெறுமதி கொண்ட பொதிகளை 2 கட்டங்களாக வழங்குவது அரசாங்கத்தின் நோக்கமாகும். பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான தேசிய செயலணியின் தலைவர் பெசல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் உணவுப் பொதிகள் பற்றிய தீர்மானம் எட்டப்பட்டது. இதன் பிரகாரம் மாவட்ட செயலாளர்கள் ஊடாக உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்படும். மேல் மாகாணத்திலும் கேகாலை மாவட்டத்திலும் 16,325 குடும்பங்களுக்கு உணவுப் பொதிகள் கிடைக்க உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 6,025 குடும்பங்களுக்கு பொதிகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரத்ன குறிப்பிட்டார். கம்பகா மாவட்டத்தில் 6,807 குடும்பங்களுக்கு உணவுப் பொதி கிடைக்க உள்ளதாக கம்பகா மாவட்ட செயலாளர் சுனில் ஜாலத் கூறினார். களுத்துறை மாவட்டத்தில் 2,245 குடும்பங்கள் உணவுப் பொதிகளை பெறவுள்ளதாக களுத்துறை மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே குறிப்பிட்டார். புதிதாக தனிமைப்படுத்தப்படும் குடும்பங்களுக்கும் இலவசமாக உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மலையக பிராந்திய ஒலிபரப்பு நிலையம் இன்று கண்டி சிட்டி சென்டரில் தொகுதியில் சந்தைப்படுத்தல் ஒலிபரப்பு கூடம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளது. தேசிய வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட வேலை திட்டங்கள் அமலாகின்றன. அதன் கீழ் சிட்டி சென்டரின் 2வது மாடியில் ஒலிபரப்பு கூடம் இயங்கவிருக்கிறது. கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜகத் விக்ரமசிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே ஆகியோரின் ஆலோசனைக்கமைய இதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கண்டி சிட்டி சென்டரின் தலைவர் துசித் விஜயசிங்க அனுசரணை வழங்குகிறார். புதிய ஒலிபரப்பு கூடத்தில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை நேரடி நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இங்கு தேசிய வானொலியின் சஞ்சிகைகளும் இருவட்டுகளையும் வாங்கலாம், விளம்பரங்களையும் ஒப்படைக்கவும் முடியும். இவ்வாறு மலையக பிராந்திய ஒலிபரப்பு சேவையின் உதவி பணிப்பாளர் சமன் ஜாரத்ன தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் அமலாகும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்குவது பற்றி கோவிட் தொற்று பரவலை ஆராய்ந்த பின்னரே தீர்மானிக்கப் போவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த மாகாணத்தில் கடந்த 29ஆம் தேதி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலானது. இதனை நாளை அதிகாலை 5 மணிக்கு நீக்குவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் கிடைக்கும் அறிக்கைகளை முறையாக பரிசீலித்த பின்னரே உறுதியான தீர்மானத்தை எட்ட முடியும் என ராணுவ தளபதி குறிப்பிட்டார். கம்பகா, கொழும்பு மாவட்டங்களில் ஆங்காங்கே தொற்றாளர்கள் இனம் காணப்படுகிறார்கள். இந்த தொற்று மேலும் பரவக்கூடுமா என்பதை அவதானிக்க வேண்டும் என அவர் கூறினார். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த திணைக்களத்தின் பொறுப்பிலுள்ள நீர்த்தேக்கங்களில் நீரின் கொள்ளளவு 38% உள்ளது. இந்த நீரானது அடுத்த மாதத்திற்கான பயிர்ச்செய்கை தேவைகளுக்கு மாத்திரம் போதுமானது. எனவே நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், கள உத்தியோகத்தர்கள் கூறும் ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட்டு முடிந்தவரை தூவல் முறை நீர்ப்பாசனத்தை அனுசரிக்குமாறு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கேடி நிகால் சிறிவர்தன விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பல கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மீனவர்கள் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான நிவாரண காலத்தை பிரகடனப்படுத்தி மூலதன கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை அமலாக்கப் போவதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கடற்தொழில் துறைமுகங்களில் குவிந்துள்ள மீன்களை கொள்வனவு செய்வதற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் அமைச்சின் இடையீட்டுடன் மீன்கள் கொள்வனவு செய்யப்படும். டின் மீன் உற்பத்தியாளர்கள், கருவாடு மற்றும் மாசி உற்பத்திகளில் ஈடுபடுவோர், குளிர்பதன வசதிகளை கொண்ட வர்த்தகர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடல் உணவை விநியோகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை கடல் உணவுப் பொருட்களை வாகனங்களில் ஏற்றிச் செல்வதற்கும் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கும் சகல வசதிகளையும் வழங்குமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன கூறினார். பிரதான செய்தி வழங்கியோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 தொற்று பரம்பலுக்கு மத்தியில் சுகாதார விதிமுறைகளை முறையாக அனுசரிப்பது பற்றி மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் பாரதூரமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரான டாக்டர் ஜாரோவன் பண்டார தெரிவித்துள்ளார். எனவே தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டு சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை அனுசரிக்குமாறு அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். பிரதமர் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்தில் 2வது தேசிய மட்டத்திலான முடக்க நிலையை பிரகடனம் செய்துள்ளார். எதிர்வரும் வியாழக்கிழமை தொடக்கம் உணவகங்கள், மதுபான விற்பனை நிலையங்கள், அத்தியாவசியமற்ற வர்த்தக நிலையங்கள் போன்றவை 4 வார காலங்களுக்கு மூடப்படும். எனினும் முன்னரை போல் அல்லாமல் பாடசாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றை திறந்து வைக்கவும் முடியும். எதிர்வரும் நத்தார் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வகையில் இயல்பு நிலையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் முடக்க நிலையை பிரகடனம் செய்வதாக பிரிட்டன் பிரதமர் கூறினார். நபி பெருமானாரின் உருவத்தை சித்தரிக்கும் சர்ச்சைக்குரிய கேலி சித்திரங்களால் ஏன் முஸ்லிம்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்பதை தம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். எனினும் இதனை பயன்படுத்தி வன்முறைகளை நியாயப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி கூறினார். அவர் அல் ஜசீரா நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இந்த கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. கடந்த வியாழக்கிழமை நீஸ் நகர தேவாலயம் ஒன்றில் 3 பேர் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அவரது கருத்து வெளியாகியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. மன்னார் காற்று மின்வலு உற்பத்தி ஆலையின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் பூர்த்தியாக உள்ளன. இந்த ஆலை 100 மெகாவாட் மின்வலுவை உற்பத்தி செய்யக்கூடியதாகும். இதற்கான முதலீடு 20 கோடி ரூபாய். ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி வழங்குகிறது. காற்று மின்வலு உற்பத்தி வேலை திட்டத்திற்கு கிடைத்த கணக்கில் எஞ்சிய 4.5 கோடி ரூபாய் நிதியை கொண்டு மேலும் 6 டர்பைன் கருவிகளை பொருத்துவதன் மூலம் 20 மெகாவாட் மின்வலுவை உற்பத்தி செய்வதெனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். 98வது தேசிய மெய்வாண்மை சுற்றுத்தொடரும் கனிஷ்ட தேசிய சுற்றுத்தொடரும் பின்போடப்பட்டுள்ளன. கோவிட் நெருக்கடியை கருத்தில் கொண்டு 2 சுற்றுத்தொடர்களையும் பின்போடுவது என தீர்மானித்ததாக இலங்கை மெய்வாண்மை அமைப்பின் செயலாளர் நாயகம் பிரேமா பின்னவல தெரிவித்தார். நேற்று விளையாட்டுத்துறை நிறைவேற்றுக்குழு கூடியது. இந்த கூட்டத்தில் சுற்றுத்தொடர்களை பின்போடுதல் பற்றிய தீர்மானம் எட்டப்பட்டது. இதன் பிரகாரம் சுற்றுத்தொடர்கள் டிசம்பர் 26ஆம் தேதி தொடக்கம் 29ஆம் தேதி வரை நடத்தப்படும். அடுத்து இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 52வது போட்டியில் நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியுள்ளது. முதலில் துடுப்படுத்த ஆடிய பெங்களூர் வீரர்கள் 7 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை எடுத்தார்கள். ஹைதராபாத் வீரர்கள் 14வது ஓவரில் வெற்றி இலக்கை அடைந்தார்கள். 51வது IPL போட்டியும் நேற்று இடம்பெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொண்டு 9 விக்கெட்டுகளால் தோற்கடித்தது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
வரையறுக்கப்பட்ட அன்னை அண்ட் சன்ஸ் தனியார் நிறுவனத்தின் ஏற்றுமதிக்கான கடல் உணவு பதனிடும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் கௌரவ டாக்டர் தேவானந்தா நேற்று வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். நாளாந்தம் சுமார் 2000 கிலோ கடல் உணவு 18 ஏற்றுமதி செய்யும் வசதியை கொண்டதாக தொழிற்சாலை அமைந்துள்ளது. இதன் மூலம் முதல் கட்டமாக பிரதேசத்தைச் சேர்ந்த 350 இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட 4000 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன. இவை 91 நாட்கள், 182 நாட்கள், 364 நாட்கள் என்ற ரீதியில் முதிர்ச்சி அடையக்கூடிய வகையிலான திரைசேரி உண்டியல்களாகும். 1800 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் 364 நாட்களிலும், 1600 கோடி ரூபாய் பெறுமதியான உண்டியல்கள் 182 நாட்களிலும் முதிர்ச்சி அடையக்கூடியவை என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாட்டின் பல பாகங்களில் இடிமுழக்கத்துடன் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. இடிமின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அவதானம் தேவை என திணைக்களத்தின் வானிலை உத்தியோகத்தர் முகமது சாலிஹின் தெரிவித்தார். அவர் எமது நிலையத்திற்கு நேற்று தகவல் அறிவித்தார். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கங்களுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இடிமின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மரங்களுக்கு கீழே நிற்பதை தவிர்த்து வீட்டுக்கு உள்ளே இருக்க வேண்டும். வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் நீர்நிலைகளில் நிற்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தொலைபேசி மற்றும் மின் உபகரணங்களை பாவிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். திறந்த வாகனங்கள், துவிச்சக்கர வண்டி, உழவு இயந்திரம் மற்றும் படகுகளில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முறிந்து விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின்சார கம்பங்கள் போன்றவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தேவை ஏற்படின் அவசர உதவிகளுக்காக அருகிலுள்ள இடர் முகாமைத்துவ நிலையங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு ஆசி கோரும் வகையில் ரத்னசூத்திர மந்திர உச்சாடனம் செய்யுமாறு பிரதமர் மகா சங்கத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை 2015 ஆண்டுக்கு முன்பிருந்த மட்டத்திற்கு வளர்ச்சியுறச் செய்யலாம் என எதிர்வு கூறப்படுகிறது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 16,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்தியில் 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகள் விநியோகிக்கப்படும். COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது.